தவறாக நடந்துவிட்டது. அதனால் மத்திய தலைமையிடமிருந்து வெளியிடப்படுகின்ற பட்டியல் தான் உண்மையான பட்டியல், அதிகாரப்பூர்வமான பட்டியல். திங்கட்கிழமை வேட்புமனு தாக்கல் செய்யும். அந்தந்த தொகுதியை சார்ந்த சகோதரர்கள் தயாரித்து வருகிறார்கள். ஏறக்குறைய தூத்துக்குடி இது நிறைவடைந்து விட்டது. 26ஆம் தேதி இல்லைன்னா 27ஆம் தேதி தூத்துக்குடிக்கான விஷன் டாக்குமெண்ட்டை நான் வெளியிடுறேன். அன்னைக்கு மரியாதைக்குரிய பியூஷ் கோயல் அவர்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அவர்கள் வந்தார்கள் என்றால் அவர்களை வைத்து அதை வெளியிடலாம் என்று இருக்கிறேன். சிரிப்பதை தவிர வேற ஒன்றும் சொல்வதற்கு இல்லை. வைகோ நினச்சி எங்களை தோக்கடிக்க முடியும்னா அதுக்கப்புறம் என்ன அரசியல் நான் கேட்குறேன். ஒன்றுமே இல்லை. அவர் என்ன சொன்னாலும் சொல்லிக்கொண்டே இருக்கட்டும், நாங்கள் வெற்றி பெற்று கொண்டே இருப்போம். இதில் ராஜகண்ணப்பன், வைகோ இவங்கெல்லாம் சொல்லி எங்களை தோக்கடிச்சிட முடியும். ராஜகண்ணப்பன் சொல்கிறாரு நோட்டாக்கு கீழே உள்ள எங்களது தமிழகத்தில் வேணால் நாங்கள் வளர்ந்து வரலாம். இந்தியாவில் ஆண்டு கொண்டிருக்கின்ற கட்சி 16 மாநிலங்களுக்கு மேலே நாங்கள் ஆண்டு கொண்டிருக்கின்ற கட்சியை எவ்வளோ வேணாலும் நீங்கள் கீழே சொல்லுங்கள். நான் அப்படிலாம் இல்லை. நாங்கள் நேர்மறையான அரசியலை கொண்டு வைக்கிறோம். மக்களிடம் நல்லதை கொண்டு செல்ல போகிறோம். மக்களுக்கு நல்ல திட்டங்களை கொடுக்க போகிறோம். எதிர்மறை அரசியலை அவர்கள் பேசிக்கொண்டே இருக்கட்டும். பேசி 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 வைகோவோட வாய் ஓயட்டும். ஏன்னா கருப்பு கொடி காமிச்சு கை ஓஞ்சி போச்சு. அரசியல் செஞ்சு ஆளே ஓஞ்சி போயிட்டாரு. இன்னைக்கு அவங்க கட்சி தொண்டர்களுக்கே விருப்பம் இல்லாத ஒரு கூட்டணியில் சேர்ந்திருக்கிறாரு. அதனால் அவர்கள் ஓய்ந்து போகட்டும், நாங்கள் பாய்ந்து அவர்களை தாக்குவோம் என்பதுதான் கருத்து. அதாவது அது சட்டப்படி அது என்ன நடக்குமோ அது நான் அவரோட கருத்து எப்போவுமே நான் அதுக்கு பதில் கருத்து சொல்றதில்லை. சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்கப்படுமோ அது எடுக்கப்படும். இல்லை, இதில் மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் பற்றி பேசுறதுக்கும் ஸ்டாலினுக்கு எந்த தார்மீக உரிமையும் இல்லை. அவங்க இந்த நாட்டை பல ஆண்டுகள் ஆண்டு இருக்கிறாங்க. ஹைட்ரோ கார்பனுக்கான பரிசோதனைகள் அவர் ஆண்டு கொண்டிருந்த நேரத்திலும் அங்கே நடந்து கொண்டு இருக்கிறது. மீத்தேனுக்கு கையெழுத்து போட்டதே அவர் தான். அதனால் இந்த இன்னைக்கு எல்லாம் அதே மாதிரி நீட்டு பிரச்சனை ஆரம்பித்ததும் அவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்த காலத்தில் தான். அதனால் ஸ்டாலினை பொறுத்தமட்டில் இந்த பிரச்சனைகளை பற்றியெல்லாம் பேசுவதற்கு அவருக்கு தகுதி இல்லை. என்னை பொறுத்தமட்டில் எய்ம்ஸ் கொண்டு வந்தோம் நாங்கள், அதை பற்றி சிந்தித்தார்களா? இன்றைக்கி டிஃபென்ஸ் காரிடர் கொண்டு வந்து கொண்டிருக்கோம், அதை பற்றி சிந்தித்தார்களா? தமிழகத்திற்கு 5 லட்சம் கோடி ரூபாய்க்கு முதலீடு செய்திருக்கிறோம், அதை பற்றி அவர்கள் சிந்தித்தார்களா? நான் மறுபடியும் ஒன்றை சொல்கிறேன். நாங்கள் 5 வருடங்களில் தமிழகத்திற்கு என்ன கொண்டு வந்தோம் என்பதை என்னால் பட்டியலிட முடியும். ஸ்டாலின் அவர்களே, UPA 1 UPA 2 இதில் தமிழகத்திற்கு நீங்கள் என்ன கொண்டு வந்தீர்கள் என்று பட்டியலிடுங்கன்னு சொல்கிறேன். அதை அவர் காதலையும் விழமாட்டேன். அதுதான் என்னோட கருத்து. மக்கள் நீதி மையத்திலிருந்து ஒருத்தவங்களா போய் அது நீதி மையம் ஆகுமா இல்லையான்று அதே ஒரு சந்தேகமாக இருக்குது. இதில் வேற பல தொழிலதிபர்களை அவர்கள் நிறுத்தி இருக்கிறார்கள், பாவம் ஏழை பங்காளர்கள். அதனால் மையம் நினச்சி டெல்லியில் மாற்றம் உருவாகும்னா இதை சிரிப்பதா இல்லை என்றால் என்ன எடுத்துக்கொள்வதுன்னு தெரியல. அதனால் அவர் ஏதோ பேசி கொண்டு இருக்கிறார், அவ்வளவுதான். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள kavirnews.tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.